ஹாய் ஆல். இன்னைக்கு vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். டோன்ட் டவுட் யுவர் செல்ஃப். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்களா அதே இடத்துல இருக்க வேண்டியது தான். அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க. நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாமே மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்த நம்மளால் இது முடியாதுன்னு நம்ம நிறுத்திடுறோம். அப்படி எதுவுமே நீங்கள் முடியாதுன்னு ஒரு விஷயத்த ஸ்டெப் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அது முடியுமா முடியாதான்ட்டு. ஸோ இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு பாசிட்டிவ் வைப்போடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி போன இடம் தான் வந்துட்டு வேளச்சேரியில் அன்லிமிட்டட் புக் ஃபேர் போயிட்டு இருந்தது, கோர் ஆஃப் கார்னிவல் ஸ்ட்ரீட்டில். ஸோ அங்கே தான் நான் போனேன். நான் புக்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு படிப்பேன். ஸோ அங்கே போய் புக்ஸ் எல்லாமே பார்க்கலான்னு போனேன். அங்கே வந்துட்டு லார்ஜ், மீடியம், ஸ்மால்னு சொல்லி 3 பாக்ஸஸாக பிரிச்சுருந்தாங்க. அந்த பாக்ஸஸில் வந்து நம்ம புக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே அந்த பாக்ஸுக்கான பேமெண்ட்டு பண்ண போதும் புக்ஸ் எவ்வளோ ரேட் எடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி புக்ஸ் எல்லாம் பார்க்க போனேன். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இருந்தது. ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், கிட்ஸ், எஜுகேஷன்ஸ் ஓரியன்ட் அந்த மாதிரி நிறையா இருந்தது. அண்ட் இது காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கோர் ஆஃப் ஸ்ட்ரீட்குள்ளே போகணும். அங்கே நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்தது. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆல் டைம் நான் பெஸியில் எப்போவுமே இது வாங்கி சாப்பிடுவேன். இந்த ஸ்ட்ராபெரி சாக்லேட்ஸ் அண்டு அந்த ட்ரிபிள் சாக்லேட், டபுள் சாக்லேட் இதில் இருக்கிறது அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்தால் இந்த பக்கம் டாக்ஸ் எல்லாமே வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இது எல்லாமே பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக தான் இருந்தது. எனக்கு என் குக்கி ஞாபகம் தான் வந்துச்சு. நான் ரொம்ப குக்கியை மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் மார்னிங் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து நான் ஓட்ஸ் புட்டிங் நான் சொல்லுவேன். இது வந்து ஹெல்த்தான விஷயம் தான். நார்மலாக ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நைட்டே ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இது ஓவர் நைட் ஃபுட்டு. ஸோ கீழே நான் ஓட்ஸ் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் ஓட்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். என்னென்ன சீட்ஸ் ஆட் பண்ணுறேன்றதை நான் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். ப்ராபர்லி வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்லேயே இது பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் அந்த குளிர்ச்சிக்காக அதுவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம காய வச்ச பாலை வந்து ஊற்றிடணும். ஸோ பால் ஊற்றுறதா இருந்தால் பால் ஊற்றிக்கோங்க, இல்லைனா ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஸோ ப்ராப்ளி ரெண்டுமே ஓகே தான், நோ ப்ராப்ளம். நான் வந்து பால் தான், எனக்கு வந்து பால் டேஸ்ட் தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் பால் ஊற்றிக்கிட்டேன். அதை ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நட்ஸ் இருக்குல்ல, ஆல்மண்ட் நட்ஸு, அப்புறம் டேட்ஸு, என்னெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க, அப்புறம் வால்நட் இருந்தால் வால்நட் போடுங்க. அதுக்கப்புறம் அத்திப்பழம் இருந்தால் அத்திப்பழம் போடுங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன டேட்ஸ் இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ என்கிட்ட இருந்தது ஒரு 3 ஐட்டம் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 3 ஐட்டமும் நான் கட் பண்ணி பீஸாக போட்டுட்டேன். சர்க்கரையெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ப்ளைனாக பால் ஊற்றி இந்த இதெல்லாம் வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நார்மல் டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஸோ நார்மல் டெம்பரேச்சர் இதில் நான் க்ளோஸ் பண்ணி நல்ல பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க, ஓப்பனில் வைக்காதீங்க. ஸோ அது மாதிரி ஃப்ரிட்ஜோட ஸ்மெல் வந்துட்டு அதில் வரும். ஸோ அதை நான் பாக்ஸ் மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே நைட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அதை படுத்துக்கோங்க. காலையில் எழுந்துட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ மார்னிங் நான் எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா அந்த மில்க் எல்லாமே இந்த சப்ஜா சீட்ஸும் அந்த ஓட்ஸ் இது பண்ணியிருக்கோம், எடுத்துருக்கோம். நான் இது வந்து ஆஃப்டர்நூனுக்கு சாப்பிட்றதுக்காக செஞ்சேன். இது மார்னிங் நான் சாப்பிட்டு போவேன் ஓட்ஸ் புட்டிங். இது என்னோடய ஃபேவரட். ஸோ சுகர்ஸ் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. என்கிட்ட வாழைப்பழம் இருந்தது, ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பழத்தையும் போட்டுக்கிட்டேன். சுகர்ஸை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ராப்ளி மோஸ்டான இடத்துல சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹனியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹனி போட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள், ரியலி நைஸ் அண்ட் குட். இது வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். பை பாய்.